سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر سبحان الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن ليس للإنسان إلا ما سعى. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே குறித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சபைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு பல்வேறு விதமான ஆசைகளை வைத்திருக்கிறார். அந்த ஆசைகளை அடைந்து கொள்வதற்கான வழிகளையும் அமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த வழிகளில் சில சந்தர்ப்பங்களில் கஷ்டங்களும் சோதனைகளும் ஏற்படுகின்ற போது மனிதன் எப்படி அந்த ஆசையை அடைந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை நபிமார்களினுடைய வாழ்க்கையின் மூலமாக, சஹாபுகளினுடைய வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அழகான முன்மாதிரியை அமைத்து கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார்: வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. மனிதன் அவன் முயற்சி செய்ததை தவிர அவனுக்கு வேறு எதுவும் கிடைப்பதில்லை என்று சொல்லித் தருகிறார். அப்படியானால் அவன் செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்தாற் போல பலன்களை வைத்திருப்பதாக இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறார். வியாபாரத்திலே லாபமடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல சோதனைகளையும் அவர்கள் கடந்து வருகிறார்கள். கடைசியில் அவர்கள் பல கஷ்டங்கள் படக்கூடிய நேரத்தில் அழுத்து போய், என்ன வாழ்க்கை இது, இவ்வளவு கஷ்டங்கள் பட வேண்டுமா என்று யோசிக்கின்ற போது, இந்த கஷ்டத்திற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தேவையான லாபத்தை வியாபாரத்திலே நமக்கு தருவான் என்று அவன் எண்ணுகின்ற போது, அவன் படுகின்ற அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவனிடத்திலே ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. அதேபோல்தான் நோயாளி காலமெல்லாம் சில நேரத்திலே அவன் அந்த நோய்க்கு தகுந்தாற் போல மருத்துவம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்படி அந்த நிலை ஏற்படுகின்ற போது அவன் அழுத்து போய், எதற்காக இவ்வளவு மருத்துவம் நாம் செய்ய வேண்டும், போதும் நம்முடைய வாழ்க்கை என்று நினைத்து கொள்ளாமல், எப்படியாவது ஒரு நாள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அந்த ஆரோக்கியத்தை தந்தருள் புரிவான் என்று எண்ணுகின்ற போது அவன் செய்கின்ற அந்த மருத்துவத்திற்கு தகுந்தான பலன்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்து விடுகிறார். மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கல்வியிலே சிறந்து ஓங்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற போது பலதரப்பட்ட கஷ்டங்களை அவர்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிறார்கள். அந்த
கஷ்டங்களுக்கு பின்னால் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கல்வியிலே அல்லாஹ் தந்து விடுகிறான் என்று நினைத்து பார்க்கிற போது அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அதே போன்றுதான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்விற்கு தகுந்தாற் போல தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வேண்டாம் என்று தடுத்த விஷயங்களை விட்டு தங்களை தற்காத்துக் கொள்வதும், இது போன்ற வாழ்க்கையெல்லாம் மனிதர்களுக்கு சில சந்தர்ப்பங்களிலே கஷ்டமாக இருந்தாலும் கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கு பெறுவதற்கு இதற்கு அடுத்து நமக்கு வைத்திருக்கிறான் என்று எண்ணி பார்க்கின்ற போது இந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு இடத்திலே ஒன்றும் இல்லாமல் போய்விடுகின்றன. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான், நமக்கென்ற சில ஆசைகளை, அது நோயிலிருந்து விடுதலை பெறுவதாக இருந்தாலும் சரி, கல்வியிலே வெற்றி பெறுவதாக இருந்தாலும் சரி, இறை பொருத்தத்தை அவன் பெற வேண்டும் என்ற ஆசைகளை அடைவதானாலும் சரி, அதை பெறுகின்ற வழியில் ஏற்படுகின்ற கஷ்டங்களை அவன் ஒன்றுமில்லை என்று கருதுகின்ற போதுதான், அதிலே நிலைத்திருக்கின்ற போதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான வார்த்தை அல்லாஹ் சொல்வதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அடியார் எப்படி தன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறானோ அதே மாதிரிதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மிடத்திலே நடந்து கொள்வதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் நமக்கு சரியான வெற்றியை தருவான் என்று நினைக்கின்ற போது அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறார். இல்லை, அல்லாஹ் நம்மை ஏதாவது ஒரு வழியிலே தள்ளிவிடுவான் என்று நாம் குறைத்து மதிப்பிடுகின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதே போன்று நம்மை ஆக்கிவிடுகிறான் என்பதைத்தான் அற்புதமான வார்த்தைகளை சொல்வார்கள். ஆனா இந்த ரப்பி வன் அப்தி வன்னி, என்னுடைய அடியான் எப்படி நினைக்கிறானோ அதனுடைய அடிப்படையில் நான் நடந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக சொல்லுவார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய ஆட்சி ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள். அப்படி துஆ செய்கின்ற போது ஒரு நபியாக இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், அற்புதமான முறையில் ஆட்சியை செய்யக்கூடியவர்கள் ஒரு ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு எதிராக துஆ செய்கிறார்கள். அப்படி துஆ செய்யக்கூடிய அந்த துஆக்கள் மட்டும் 40 ஆண்டுகள் துஆ செய்தார்கள். ஓரிரண்டு ஆண்டுகள் துஆ செய்யவில்லை, 40 ஆண்டுகள் ஒரு ஃபிரௌனுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள். ஆனால் அப்படி துஆ செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் 40 ஆண்டு காலகட்டத்தில் ஏதாவது மனத்தளர்ச்சி ஏற்பட்டு இந்த துஆ ஏற்றுக்கொள்ளாமல் பட்டுவிடுமோ என்றெல்லாம் அவர்கள் துஆவை விட்டுவிடவில்லை. 40 ஆண்டுகள் துஆ செய்தார்கள். ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வ மலஅஹு ஸீனத்தன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலகத்திலே அலங்காரமான வாழ்க்கையை ஃபிரௌனுக்கு கொடுத்திருக்கிறாய், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய் என்று சொல்லி முடித்துவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வ மலஅஹு ஸீனத்தன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா ரப்பனா லியுதில்லு அன் சபீலி, ஆட்சி அதிகாரத்தை பெற்றவர்கள், செல்வாக்கை பெற்றவர்கள் உன்னுடைய வழியிலே வருவதற்காக இருக்கக்கூடிய அந்த மக்களை அந்த செல்வத்தையும் ஆட்சியையும் பயன்படுத்தி வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஸ்துத் அலா குலூபிஹிம், அவர்களுடைய பொருளாதாரத்தை நசிக்க செய்வாயாக, அவர்களுடைய பொருளாதாரத்தை அழிப்பாயாக, அவர்களுடைய உள்ளத்தை கடினமான உள்ளமாக ஆக்குவாயாக என்று ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கும் எதிராக துஆ செய்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த துஆவை உடனடியாக அங்கீகரிக்கவில்லை. 40 ஆண்டுகள் ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் எதிராக துஆ செய்கிறார்கள். கொஞ்சம் கூட மனம் தளராமல் இருந்த போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கடைசியாக சொல்லி காட்டுகிறார், உஜீபத் தஅவத்துகுமா ஃபஸ்தகீமா வலா தத்தபிஆனி சபீலல்லதீன லா யஅலமூன். ஃபிரௌனுக்கு எதிராக துஆ செய்த மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரினுடைய துஆவும் அங்கீகரிக்கப்பட்டது என்கின்ற விஷயத்தை சொல்லித் தருகிறான் என்றால் நாம் இங்கே யோசித்து பார்க்கிறோம். சில சோதனைகளும் கஷ்டங்களும் வருகின்ற போது அந்த கஷ்டங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும் என்கின்ற ஆசை உணர்வுகள் நமக்கு இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது அந்த பிரார்த்தனை இன்று இல்லாவிட்டாலும் கூட நமக்கு அது கண்டிப்பான முறையில் நிறைவேற்றி தரப்படும் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பதற்குண்டான வார்த்தைகளை நபிமார்களினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வார்த்தை அற்புதமான வார்த்தை.
சில சந்தர்ப்பங்களிலே நோயிலே அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் நினைத்து பார்க்கிறோம் அல்லவா, நம்முடைய தலையில் என்ன இப்படி ஆகிவிட்டது என்றெல்லாம் அல்லல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், அல்லதீ ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன் வல்லதீ ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன். என்னை படைத்தவன் அவன்தான், எனக்கு உணவு கொடுப்பவன் அவன்தான், எனக்கு தண்ணீர் ஆகாரம் கொடுப்பவன் அவன்தான், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு வ இதா மரிதுது ஃபஹுவ யஸ்ஃபீன், எனக்கு நோய் ஏற்பட்டாலும் கூட அந்த நோய்க்குண்டான தீர்வை தருபவன் என் ரப்பல் ஆலமீன் தான் என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி இப்படி சொல்லுவதின் மூலமாக உறுதியான நம்பிக்கையோடு மனம் தளராமல் இருந்தார்கள் அல்லவா. இது போன்ற வார்த்தைகள் நாம் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே கேட்டால் கிடைக்கும் என்கின்ற அற்புதமான சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சோதனைகள் வருகிறதோ, அந்த சோதனைகளை அடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களுக்கு நலவை வைத்திருக்கிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லவ் தகலல் உஸ்ரு ஹுஜரன் அத்பஅஹுல் யுஸ்ர். ஒரு வழியில் உங்களுக்கு கஷ்டம் வறுமையானால் மறு வழியில் அதை தொடர்ந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களுக்கு எளிய ஒரு வாழ்க்கையை, அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வைத்திருக்கிறான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருவார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அதிகமான முறையில் கேள்விப்பட்டிருப்போம், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவர் அபூ சலமா. அபூ சலமா ஒரு போரிலே கலந்து கொண்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில் அந்த போரிலே காயம்படுகிறார். காயப்பட்டு அவர் கொஞ்ச நாள் கிடப்பில் இறந்து போய்விடுகிறார். அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான துஆவை சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வ குல்ஃபுனி கைரம் மின்ஹா. எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பை அகற்றி இதற்கு பகரத்தில் சில நல்லதை எனக்கு தருவாயாக என்கின்ற பிரார்த்தனையை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் தன்னுடைய கணவர் வஃபாத்தானதற்கு பின்னால் இத்தாவுடைய காலமெல்லாம் முடிகிறது. அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மறுமணம் செய்து கொள்வதற்காக பெண் கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்வார்கள், நான் உங்களுக்கு வாழ்க்கை துணைவியாக வருவதற்கு அங்கே மறுக்கக்கூடிய உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில காலம் கழிகிறது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இரண்டாம் தாரமாக திருமணம் முடிப்பதற்கு பெண் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கென்று சில சுபாவங்கள் உண்டு. நான் பொறுமை இல்லாதவள், வெடுக்கென கோபப்படக்கூடிய தன்மை உள்ளவள், நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பவள் என்றெல்லாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே காரணம் சொன்னபோது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அத்தனை விஷயத்தையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன். நிறைய குழந்தைகள் இருக்கிறதா? அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறார். உங்களுக்கு அதிகமான கோபம் வருகிறதா? அந்த கோப உணர்ச்சியை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களுக்கு குறைத்து விடுவார். எனக்கு நீங்கள் மனைவியாக வந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை தெரியப்படுத்திய போது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறார்கள். அப்பொழுது சொல்லுவார்கள், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இப்படி ஒரு துஆவை சொல்லி கொடுத்திருந்தார்கள், அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபதி வ குல்ஃபுனி கைரம் மின்ஹா. எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டத்தை அகற்றி எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அதற்கு பகரமான வாழ்க்கையை கொண்டு எனக்கு கொடு என்று நான் துஆ செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய முதல் கணவர் அபூ சலமா இருக்கிறார் அல்லவா, அவரை விட உலகத்தில் எனக்கு சிறந்தவர் யாரும் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை எங்களுக்கு இடையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வைத்திருந்தார். ஆனால் அந்த கணவரினுடைய பிரிவிற்கு பின்னால் இதைவிட நமக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை நமக்கு அமையுமா என்று யோசித்து பார்க்கிற போது இந்த வார்த்தையில் கூட எனக்கு இப்படியே தோன்றியது, எப்படி நமக்கு இந்த வாக்கியம் கிடைக்கும்? எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சோதனை, என்னுடைய கணவனை இழந்திருக்கக்கூடிய இந்த சோதனை, இது அகற்றப்பட்டு இதைவிட எனக்கு சிறந்த வாழ்க்கை எப்படி கிடைக்கும் என்று யோசித்து பார்த்த போதுதான்
அங்கே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கணவர் அபூ சலமாவை விட உலகத்திலே தலை சிறந்த ஒருவரை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எனக்கு கணவராக கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த துஆவிற்கான அங்கீகாரம் இருக்கிறது என்று அங்கே புரிந்து கொள்கிறார்கள் என்றால் ஒரு சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த சோதனைகளில் நாம் அடையக்கூடிய இலக்கை நோக்கி பயணிக்கும் போது வரக்கூடிய சோதனைகளில் மனம் தளராமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விடுவார். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை நாம் பேசுவோம், சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்காக முனைவோம். அப்படி சத்தியத்தை எடுத்துச் சொல்லுகின்ற போது கூட சில சந்தர்ப்பங்களில் அங்கே அசத்தியம் மிகைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போய்விடும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அற்புதமான வார்த்தையை பதிவு செய்கிறார். சத்தியத்தை அசத்தியம் மிகைத்து விடுமையானால் எப்பொழுதும் அசத்தியம் அங்கே மிகைத்திருப்பதில்லை. சில சந்தர்ப்பங்களிலே மிகைத்திருப்பதை போன்று தோன்றலாம், ஆனால் அங்கே சத்தியம் என்றாவது ஒரு நாள் மிகைத்துதான் தீரும், அது என்றாவது ஜெயித்துதான் தீரும், அசத்தியம் அழிந்தே தீரும் என்று சொல்லுகின்ற போது பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில், சத்தியத்தை அசத்தியத்தை நாம் சத்தியத்தை கொண்டு எரிந்து விடுவோம், கடைசியில் அந்த அசத்தியம் ஒன்றும் இல்லாமல் அணிந்து போகும் என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அற்புதமான உதாரணத்தை சொல்லுவார். மழை பொழிகின்ற போது அந்த மழை பல இடங்களில் அப்படியே ஓடைகளிலே ஓடி செல்லுகின்ற போது அந்த தண்ணீருக்கு மேலே நுரை இருக்கும் அல்லவா, தண்ணீர் கீழ்ப்பகுதியிலே ஓடுகிறது, மேலே நுரை பகுதி இருக்கிறது. மனிதர்களெல்லாம் நுரையை பார்த்து ஏமாந்து போகக்கூடிய நேரத்தில் கடைசியில் நுரைகள் ஒன்றும் இல்லாமல் போய் தண்ணீருக்கு எப்படி மதிப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வைத்திருக்கிறானோ அது எப்படி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதே போன்றுதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நுரைகள் எப்படி ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறதோ பயனற்று போய்விடுகிறதோ அதே போன்றுதான் அசத்தியம் என்பது எவ்வளவு காலம் இருந்தாலும் கூட ஒரு நேரத்திலே அது பயனற்று போய்விடும் என்பதை சொல்லுகின்ற போது தண்ணீருக்கு மேலே இருக்கக்கூடிய நுரைகள் கடைசியில் அது பயனற்று போய்விடுகிறது. இதே போன்றுதான் மக்களுக்கு பயனுள்ள தண்ணீர் எப்படி அது பயனுள்ளதாக மாறி போய்விடுகிறதோ அதே போன்றுதான் சத்தியம் என்பது அங்கே நிலைத்து நிற்கும். சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக போராடக்கூடிய நேரத்தில் சில சந்தர்ப்பங்களிலே வரக்கூடிய சங்கடங்கள், அந்த சங்கடங்களை தாங்கிக் கொண்டு அந்த இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் எடுக்கின்ற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அது போன்ற பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இது போன்ற உதாரணங்களின் மூலமாக சொல்லி தருவார். அதே போல வாழ்க்கையில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எப்போதும் ஒரே நிலையில இருப்பதில்லை. நமக்கு படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கடைசியிலே மனிதனுக்கு பலவீனம் அடைந்து விடுகிறார், அவனுக்கு நிறைய ஏற்பட்டு போய்விடுகிறது. தள்ளாத முதுமை ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் எதுவெல்லாம் நான் செய்து கொண்டிருந்தேனோ அந்த நலவுகள் எல்லாம் இப்பொழுது செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று அங்கலாய்த்துக் கொள்ளுகின்ற போதுதான் அவன் அதற்கடுத்த காலகட்டத்தை யோசித்து பார்க்கிறான் அல்லவா. இதற்கு அடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எனக்கு மரணத்தை கொடுத்து அந்த மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை கொடுக்கிறான் அல்லவா. அந்த வாழ்க்கையில் எனக்கு வாலிபத்தை தவிர அங்கே வயோதிகம் என்பது வரப்போவதில்லை. கியாமத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வயோதிகத்தை கொடுப்பதில்லை, அங்கே நரையை கொடுப்பதில்லை, சொர்க்கத்தை கொடுக்கிறான் அல்லவா. அந்த சொர்க்கத்தை எண்ணி பார்க்கிற போது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய முதிர்ச்சியோ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பலவீனமோ அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவன் எதிரிலே இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவன் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்ற போது இப்படி சொல்லுகிறார். ஜன்னாத்தி அத்னின் அல்லதி வஅதர் ரஹ்மான் இபாதஹு பில் கைப், மறைமுகமாக இருக்கக்கூடிய சொர்க்கம் அது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு என்று அங்கே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அது கண்டிப்பாக அவனுக்கு கிடைத்தே தீரும் என்று சொல்லிவிட்டு அந்த கியாமத்து நாளில் அந்த சொர்க்கத்தில் லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் இல்லா சலாமா, சொர்க்கத்தில் அவர்கள் வீணான பேச்சுக்களை பேச மாட்டார்கள். ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகின்ற போது சலாம் சலாம் என்கின்ற சலாத்தை அவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள் என்கின்ற அற்புதமான செய்திகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தருகிறார். அதே போன்றுதான் வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்களில் நமக்கு சோதனைகளில் மிக உச்சகட்டமான சில சோதனைகள் இருக்கிறது அல்லவா. அது வயது முதிர்ந்த காலங்களில் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்குமேயானால்
குழந்தை பேர் இல்லாதவர்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் அல்லவா? அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், எனக்கு ஒரு சாலிஹான ஒரு குழந்தை எனக்கு கொடுப்பாயாக என்று வயது முதிர்ந்த காலத்திலே துஆ செய்கிற போது அங்கே வயது முதிர்ந்தது என்றவர்கள் மனம் தளரவில்லை. குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் என்கிற துஆவை செய்கின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வானவர்களை அவர்களுக்கு அனுப்பி கொடுத்து சுப செய்தி சொன்னார், இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் அலீம், மிகப்பெரிய ஞானங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற நற்செய்தியை வானவர்கள் சொன்னபோது அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்பார்கள், அபஷ்ஷருக்குமூனி அலா அம்மஸ்ஸனியல் கிபரு ஃபபிம துபஷ்ஷிரூன், வயது முதிர்ந்த இந்த காலத்தில் எனக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்று எப்படி சொல்லுகிறீர்கள், எப்படி நீங்கள் நற்செய்தி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கின்ற போது அந்த வானவர்கள் பதில் சொல்வார்கள், பஷர்னாக பில் ஹக்கி ஃபலா தகும் மினல் கானிதீன், சத்தியமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சுப செய்தி உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்கின்ற அந்த நற்செய்தியை சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், ஃபலா தகும் மினல் கானிதீன், நீங்கள் அவநம்பிக்கை உடையவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்கின்ற வார்த்தையை சொல்லுகின்ற போது நாம் யோசித்து பார்க்கிறோம், ஒரு ஆசை நமக்கு இருக்குமேயானால் அந்த ஆசையை அடைவதற்குண்டான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுகின்ற போது அங்கே ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் கஷ்டங்கள் அவற்றை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ் தஆலா அந்த ஆசையை நிறைவேற்றி தருவான் என்கின்ற அற்புதமான வேலைகளை செய்யக்கூடிய நேரத்தில் அங்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான் என்பது மட்டுமல்ல, அங்கே இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார், நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவநம்பிக்கையாளர்களாக மாறி போய்விடாதீர்கள். அவநம்பிக்கையாளர்கள் காபிர்களாக இருப்பார்கள், வழிகட்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அற்புதமான செய்தியை சொல்லி தந்துவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் அல்லவா, வ அல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸா, அவன் எதற்காக முயற்சி செய்கிறாரோ அந்த முயற்சிக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற அற்புதமான தகவலை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன ஒரு நல்ல விஷயங்களுக்காக நாம் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயங்களை ஆசைகளை அடைவதற்குண்டான வழிகளில் என்னென்ன சிரமங்கள் நமக்கெல்லாம் ஏற்படுமோ அந்த சிரமங்களை மனமாற ஏற்றுக்கொண்டு அதற்கு அடுத்த கட்டம் நமக்கு கண்டிப்பான முறையில் வெற்றி கிடைக்கும் என்ற நல்ல நம்பிக்கையையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை நிறைவேற்றி தருவான் என்கின்ற மேலான எண்ணத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.